நீங்க பாத்தீங்க அந்த இதுதான் அந்த ஆரம்பம், அப்படியே அதுல இருந்து ஆரம்பிச்சு தான் அதை ஃபுல்லா எடுக்கணும். பஸ் காசு கிடைக்கல, சில நேரம் நடையில ஒரு லேட் ஆகுங்க. பாருங்க அக்கா வந்து உண்மையிலே இவ்வளவு பொருட்கள் செய்திருக்காங்க. இதுவும் செய்யற இது பனியோலையில இது புளியா போடல தானே, இப்ப எங்களுக்கு கஷ்டம் பண்ணி சொல்லி நாங்க உதவி கேட்கிறோம், நீங்க போடுறீங்க. அதுதானே இப்ப நாங்க எங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்தா அதில் நாங்க முன்னேறுவோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, டியூஷனுக்கு பஸ் கிடைத்து தான் நாங்கள் செய்வோம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தாளங்குடா 3 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கின்றோம். இங்கே வந்து ஒரு அக்கா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ஆண்டு காலமாக தன்னுடைய கைத்தொழிலை நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க. அதாவது அந்த இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய அந்த ஓலைகள், அதாவது பனையில் கிடைக்கக்கூடிய அந்த ஓலைகளில் எடுத்து அந்த தொப்பி செய்கிறதுலேருந்து கூட இப்படி பல வகையான பொருட்களை வந்து செய்து கொண்டு வராங்க. அந்த அக்கா சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். இந்த அக்காவினுடைய அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கைக்கான அந்த ஒரு நகர்வுக்காக வேண்டி தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக வேண்டி எங்கிட்ட வந்து உதவி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் அக்கா சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். தமிழன் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உண்மையிலே ஒரு நல்லா தான் வாழ்ந்தவங்க, இப்பயும் பரவாயில்ல அண்டை உழைச்சி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக அந்த தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான உதவி நாங்களை கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தொழிலுக்கான உதவி அப்படின்ற வகையில் நாங்கள் வந்திருந்தோம். உள்ளே போகலாம். கொஞ்சம் பாருங்கள், போகும் முதலே வந்து அக்காட அந்த போட் இருக்குது, ராணி உற்பத்திகள் அப்படின்ற மாதிரி, ராணி ப்ரொடக்ட் பனை உற்பத்திகள் சமூக உள்வாங்க அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனத்தால் வந்து இந்த போட் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தால் வந்து இந்த அக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வகையில் ஒரு தகர அந்த கொட்டில் மாதிரி ஒன்று அடித்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் ஓகே. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அந்த அக்காவோட மற்ற தகவல்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மதுரை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து உழைச்சி கட்டுனது தான். ஆரம்பத்தில் வந்து நல்லா இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டைக்கண்டாயே உழைச்சி அண்டைக்கண்டாயே சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. சரி, உள்ளே போயிட்டு நம்ம பேசலாம். வணக்கம் அக்கா. இங்கே பாருங்க, நம்ம வந்து கொண்டிருக்கோம். இப்பயும் அந்த அக்கா வந்து அந்த ஏதோ ஒன்று பின்னி கொண்டிருக்காங்க. தொப்பி நினைக்கிறேன். தொப்பி என்னக்கா? வணக்கம் அக்கா. வணக்கம், வாங்க. எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கேன். இப்போ பின்னி கொண்டா இருக்கீங்க? டெய்லி தான் நீ தொழில். அது சரி. இப்போ இந்த தொப்பி ஒன்று பின்னி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? 1 மணிக்கு. 1 மணி நேரம் பின்னி போட்டுருவீங்க? அது சரி. இப்போ ஒரு தொப்பி வந்து எவ்வளவு? ஒரு தொப்பி 200 ரூபா. 200 ரூபா. இதுல இது இன்னும் ஒரு என்னட்ட கலர் லைன்ல இந்த நிறைய கலரிங் போட்டு துணியெல்லாம் அடிச்சு கொடுத்தா 500 ரூபா. 500 ரூபா. சும்மா வறுமையா பின்னி கொடுத்தா 200 ரூபா. இது இப்ப சும்மா இப்படி இவ்வளவுக்கு கட் பண்ணி போட்டு அப்படி கொடுத்தா 200 ரூபா. இது வேலை செய்யறாங்க போடுறது. கொஞ்சம் நம்ம ஸ்டைலுக்கு அப்படி போடுறதுக்கு அது கொஞ்சம் மாடல்லாம் செய்யறது. சரிய காவுக்கு என்னன்னு சொன்னா, நாங்க அந்த வீடியோ எடுக்க முதல்ல வந்து எல்லாத்தையும் கேட்கறது வளமை நீங்க தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இருந்தீங்க ஏன்னா வாட்ஸ்அப்ல. அப்ப அந்த வகையிலக்கா இந்த வீடியோ எடுத்து பதிவிடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்ல, பிரச்சனை இல்லை. நீங்க புள்ளையா போடல தானே, இப்ப எங்களுக்கு கஷ்டம் பண்ணி சொல்லி நாங்க உதவி கேட்கிறோம், நீங்க போடுறீங்க. அதுதானே இப்ப நாங்க எங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்தா அதில் நாங்க முன்னேறுவோம். கண்டிப்பாக. இப்படியான வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய வார்த்தைகளுக்கா. இப்ப நீங்க எனக்கு இப்ப நீங்க ஒரு 6 கட்டு பண்ணை வாங்கி தந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு 8 மாசத்துக்கு நான் அதால செய்தா அதையே திருப்பி நான் அதை திருப்ப அதுல அந்த முதல்ல வச்சுட்டு லாபத்தை எடுத்தது திருப்பி நான் அதுல தொழில் செய்து முன்னேற அளவுக்கு நீங்க உதவி செய்தா எங்களோட குடும்ப வருமானத்தை கொடுறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். அப்ப பாருங்க, அக்கா வந்து என்ன தொடர்பு கொண்டு உதவி கேட்கும் போது என்கிட்ட கேட்டிருந்தது இந்த ஓலை அந்த பண் என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க. பண் என்னென்ன நீங்க சொல்லி கட்டுன்னு சொன்னீங்களா? ஒரு கட்டு 15 இப்படி போட்டு 15 வரைக்கும் 5500 ரூபா 6000 அப்படி விற்கும். 5000 எல்லா விலைக்கும் இருக்குது. அப்ப அந்த அக்கா வந்து என்ன தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க, தம்பி எனக்கு அந்த பண் கட்டு வந்து ஒரு 3 நாள் வாங்கித்தாங்க, நான் அதை வச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு நான் அதை வச்சு நான் ரன் பண்ணி கொள்ளுவேன், எனக்கு அதை செய்து வந்தாலே பெரிய ஒரு உதவி அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அப்ப நான் கேட்டாக்கா அதுக்கு எவ்வளவு வருமெண்டு, ஒரு கட்டுக்கு 5000 ரூபா தம்பி, உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அக்காட்ட வந்து ஃபோன் தொடர்புலாம் கதைச்சிருந்தேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அப்போ அந்த வகையில் இது ஒரு தொழிலுக்கான ஒரு முயற்சி, தொழில் என்னக்குள்ள அடுத்த கட்டமாக வந்து அக்காவும் வளர்ந்து கொள்ளும். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதால எனக்கு இது நல்ல தொழில். நான் மாற்றுத்திறனாளின்னா நடக்க மாட்டீங்களா? மாற்றுத்திறனாளின்னா எனக்கு சின்ன வயசுல போலியோ வந்தது. இப்போ நடக்க மாட்டீங்களா? நடப்பேன், கொஞ்சம் நடப்பேன். நான் 2 வேலையே நானே செய்து கொள்ளுவேன். கூடிய இது எனக்கு இவர் தான் ஹெல்ப் பண்றேன்.
அது சரி. இப்ப இருக்கிறது இந்த வீடு தானக்கா? இதெல்லாம் இருக்கீங்க இந்த தகர வீடுலனா அக்கா வந்து இருந்து கொண்டு இருக்காங்களாம். அதாவது இந்த தகர வீடு வந்து ஒரு நிறுவனத்தால வந்து அடிச்சு கொடுக்கப்பட்டதாம். அப்ப உங்களோட கணவர் எங்கக்கா? கணவர் ஊலி வெளியே போறவரு போயிட்டு சில நேரம் இன்றைக்கு போனவரு இன்னும் வரல, பின்னேரமா வருவாரு காத்தாங்குடி போறாரு. அவருக்கு கூட எனக்கு இந்த கலர் போடுறதுலாம் அவர் தான் செய்யற, மற்ற ஃபேன் வாங்க போறது எல்லாம் அவர் தான் செய்யறவர். அது சரி. இப்ப இது வந்தாக்கா ஒவ்வொரு ஆக்குற தலை வந்து வித்தியாசப்படும். அப்ப அதுக்கேற்ற நீங்க எப்படி செய்யறீங்க? இந்த அளவு இருக்குது. இதுல இன்னும் மூலம் பெருசா வேணுமெண்டா இன்னொரு லைனை கூட்டணும். ஒரு லைன் வந்து கூட்டி வந்தா சரி. கூட்டி வந்து வைக்கிறேன். இது பண்ணு நமக்கு எவ்வளவுக்கும் பிரிஞ்சு கொடுக்கும், பெரிய ஆக்குற தலைக்கும் போய்கொள்ளும். அப்படியா? போய்கொள்ளும். நீங்க என்னென்னக்கா செய்வீங்க இதுல? நான் ஒரு தட்டு பின்னுவேன், அந்த ரேக்கி போடுற இது பின்ற, அப்புறம் அந்த கொட்டல்களுக்கு அப்படி கொடுக்குற தட்டி பின்ற, அப்புறம் பனி உலையில தொப்பி கூடைகள் காய்கள். நீங்க பின்னது ஏதாவது இருக்குதா பாக்கலாமா? தட்டெல்லாம் எடுத்துவாமோ அந்த இதுக்குள்ள இருந்து. நீங்க இதுவரைக்கும் நீங்க இந்த பின்ன அந்த பொருட்கள் எடுத்துவாங்க பாப்போம். வெட்டிட்டு இதுல துணி அடிச்சு ரேக் தட்டு. இது நான் ஒரு கேன் பேக் கொண்டு செய்து கொடுக்குறேன்னா இதுக்கு எனக்கு நான் செய்து கொடுத்துட்டேன். இதுக்கு லொக்கும் சிப்பும் எடுக்கலாமே இருந்த இது இங்க இல்லையா? இதுக்குரிய லொக்கு எல்லாம் கொழும்புல வாங்கணுமா? சிப்புண்டா இங்க வாங்கலாம். இது கூட நம்ம சிங்களாக்கள் இதுகள் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு. நிறைய சாமான்கள் இருந்தது, நான் கொடுத்துட்டேன். இது கொட்டல் இந்த பூத்தட்டு மாதிரி இது செய்தேன்னா. அப்புறம் இது நம்மளோட முஸ்லீம் மக்கள் தொப்பி ஒன்று செய்து, இது நான் மிஷின் இல்லாம கையாளி தைச்சேன்னா. இது கிறிஸ்துமஸ் தொப்பி ஒன்று செய்தேன் நான். இதுல பண்ணில செய்து கிறிஸ்துமஸ் தொப்பி செய்து வித்தேனா. இதுக்கு ஒரு கவர் ஒன்று போட்டு இந்த போன் அக்கா வந்து உண்மையிலே எவ்வளவு பொருட்கள் செய்திருக்காங்க. இதுவும் செய்யற இது பனியோலையில அந்த பெட்டியல் கோயில் டைம் அது. இதுக்கு எவ்வளவு அந்த கிறிஸ்துமஸ் தொப்பி? இது நான் 700 ரூபாய் வித்தேன் நான். இது கொஞ்சம் எங்களோட சின்ன பிள்ளை செய்து கொடுத்து அது கூட வைத்து வடிவா இருந்தது. 700 ரூபாய். இதெல்லாம் கையெல்லாம் தச்சு மிஷின் இது எல்லாமே கையெல்லாம். இந்த வேலையில நீங்க எங்க பழகுனீங்க? எப்ப பழகுனீங்க? நான் 7 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் சின்னத்துல இதுல ஒரு கட்டடம் உடைஞ்சிடக அதுல இது பழக்கினவங்க. அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மற்றவங்க பின்றதை பார்த்து தான் நான் பழகி, நான் அது ஸ்கூல்ல இருந்து வந்து இதுல சம்பளத்துக்கு ஆக்களுக்கு அந்நேரம் இதுல 1 பின்னி கொடுத்தா 5 ரூபா தருவாங்க, 4 பின்னி கொடுத்தா 20 ரூபா. அதை கொண்டு டியூஷனுக்கு பஸ் கிடைத்து தான் நான் இதை செய்தேன். சரி, மேலே இப்படி ஒரு திறமையான ஒரு ஆளை சந்திச்சு எனக்கு சந்தோஷம் இருக்கா? இப்ப பண்ணெல்லாம் முடிஞ்சதா? அப்ப கூட இருந்து அந்த கொஞ்சம் இருக்குது பண்ணு, அது கொஞ்சம் இந்த கலர் இந்த இப்படி புள்ளி விழுந்தது இருக்கு. அந்த புள்ளி இந்த இப்படி கருப்பு அதே சாயத்துக்கு தான் போடலாம். நாங்க அந்த கலருக்கு போட்டா காட்டாது. பெஸ்ட் ஆக்காம. சரி சரி சரி. என்ன சொன்னா இப்ப இது எல்லாம் அப்படி நல்ல வெள்ளையா வராது. அப்ப நாங்க தொப்பி கொஞ்சம் தெரிஞ்சிருது. இந்த இப்படி கூடாம ஆக்காமலுக்கு சாயத்து கலர்களுக்கு போட்டோம். இந்த கலர் பாக்கெட்டு 1/2 கிலோ 3000 ரூபாய். 3 பாக்கெட் வாங்கலையும் 9000 ரூபாய். ஆனா ஒரு வருஷத்துக்கு பாவிக்கலாம். அப்ப ஒரு வருஷத்துக்குனாக்கா ஒரு 3000 ரூபாய் பாக்கெட் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு ஒரு பாக்கெட் இல்ல 3 பாக்கெட் வாங்கினா கலரை கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறேன். கொஞ்சம் 10 கிராம் 20 கிராம் ஒரு தரம் போடக்கூடாது. அப்படி உங்களுக்கா ஒரு வருடத்துக்கு தேவையான இந்த பண்ணும் இந்த கலர் சாயமும் வாங்குறேன்னு சொன்னா அவ்வளவு தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு சொன்னா எனக்கு ஒரு மாசத்துக்கு 4 கட்டு வேணும். 12 நாள் எவ்வளவு பாருங்களேன். 2,80,000. அது ஒரு வருஷத்துக்கு 2,80,000 தேவைப்படும் பண்ணுக்கு மட்டும். பண்ணுக்கு சாயத்துக்கு ஒரு 10,000. அப்ப ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கும் உழைப்பேன ஒரு வருஷத்துக்கும் 6 லட்சம் உழைக்கும். 6 லட்சம் ரூபாய் உழைக்கலாம். டவுல உழைக்கலாம். எனக்கு எனக்கு கணக்கு தேவையில்ல. இப்ப நீங்க எனக்கு ஒரு 6 கட்டு பண்ண வாங்கி தந்தீங்கண்டா நான் ஒரு 1.5 மாசத்துக்கு வச்சு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு சாயம் ஒரு 2 பாக்கெட் இது செய்வேன். எனக்கு அதை செய்து நான் அதில் வருமானத்தை எடுத்து நான் உங்களுக்கு அதை இவ்வளவு நான் வித்தன் இது செய்தேன் உங்களுக்கு செய்து காட்டுவேன். நான் உங்களுக்கு அது எந்த கணக்கு உங்களை தம்பி நான் இந்த கிழமை இவ்வளவு வித்தேன், இந்த இவ்வளவு சில எனக்கு இவ்வளவு லாபம், உங்களோட
இவ்வளவு முதலீடு நீங்க செய்ததுல எனக்கு இருக்கின்றது நான் சொல்லுவேன். பாருங்க, நம்ம நிறைய இடத்த வந்து உண்மையில உதவிகள் செய்திருக்கோம், வாழ்வார உதவியா செய்திருக்கோம், தொழில் முயற்சிக்கு அவன் செய்திருக்கோம். இப்போ அக்கா வந்து அந்த பேசுகிற அந்த வசனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அக்கா வந்து எவ்வளவு ஒரு ஊக்கமான ஆள், எவ்வளவு ஒரு ஆர்வமான ஒரு ஆள், எப்படி அந்த தொழில் முயற்சியில் இருந்து கொண்டிருக்காங்கன்றது. இதான் எங்களோட வருமானமா நாங்க செய்யக்கூடாது தம்பி. நாங்க இப்படி சொல்லத்தானே வேணும் தம்பி. அதான் இப்போ நான் ஒரு நாளைக்கு புல்ல இருந்தேன்டா இவர் நின்றாருண்டா நான் 8 தொப்பி 10 தொப்பி அழைப்பேன். இந்த நோமல் தொப்பி பிரச்சனைண்டா. அப்போ 200 ரூபாய் எவ்வளோ வந்து பாருங்களேன். அப்போ ஆம்பளையில் வேலையை போட்டியும் அவர் எனக்கு உதவி செய்தா. இப்போ எனக்கு இயலாததால ஒரு சமைக்கிற வாச கூட்டுரு அது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு சாயம் பண்றா. அப்போ நான் 2000 ரூபாய்க்கு வித்தனேன்டா எனக்கு இதில் ஒரு 1000 ரூபா இதில் போயிடும். இந்த முதல்ல போனால் 1000 ரூபாய் எனக்கு வரும். அப்போ 1000 ரூபா வரக்குள்ள இவரும் ஒரு 500 600 ஓனம் தான் எங்களுக்கு காணும். அப்போ வருமானம் பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கும் பழக்கி விட மாட்டீங்களா? உங்களுக்கு பழகு நிச்சயமா லேசி பழகிறது பழகலாம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம். இந்த எங்களை மகனவர் அவர் போல செய்வாரா? பக்கத்துல இருந்து அது ஸ்கூல் வந்து செய்வேன். அவருக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கணும். ஷூ பிஞ்சு போயிட்டு அவரை அந்த ஸ்கூலுக்கு நான் சிவானந்தா விட்டுருந்தேன். சிவானந்தா விட்டுருந்தா போக்குவரத்துல எனக்கு பஸ் காசில நேரம் காலையில் இருக்க மாட்டேது. அப்ப அதால விலைக்கு புதுக்குடியிருப்பு ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். இந்த வருஷம் 8ஆம் ஆண்டு படிக்கிறாரு. அப்ப அதுலதான் அவ சில நேரத்துல புதுக்குடியிருப்பு போறதுக்கும் பஸ் காசு இல்லாத நிலைமை வரும். இப்ப நான் வியாபாரிக்கு என்று கொடுக்குறேன்ல, இங்க வருவாங்க முஸ்லிமாக நிறைய பேர் வாங்குறதுக்கு. நானா கொஞ்சம் திளைச்சது ரோட்ல கொண்டு போட்டு வித்தா கொஞ்சம் 10 ரூபா கூட விற்கலாம். நாங்க அப்படி செய்யறேன். நான் போன வருஷம் எல்லாம் அப்படிதான் செய்தேன். இப்ப இந்த மழையும் கூட பண்ணியதால நான் இந்த வருஷம் இன்னும் தொடங்கலை. இனி சித்திரை மாதிரி தானே நான் இனி இழைச்செடுத்து ரோட்டுக்கு கொண்டு போயிடுவேன். ரோட்டு நல்ல ஜென்ஸ் நாக்கள் அந்த இதுல பெண்டில ஒரு சர்வந்து கடை இருக்கு, அதுக்கு பக்கத்துல கேட்டீங்க சரி. நான் அதுல போன வருஷம் ஃபுல்லா வித்தேனா. மாமங்கத்தை கொண்டு போனேன்னா, மண்டூரு கொண்டு போனேன்னா, தாந்தா கொண்டு போனேன்னா, பெருகலை கொண்டு போனேன். இது மட்டும் இல்லை, ஹச்சானு இல்ல எல்லாம் சேர்த்து நான் வரும் போறேன். நாங்க செய்யறோம். சரியா ஓகே. என்னன்னு சொன்னா நாங்களும் திடீர்னு வந்திருந்தோம். அப்ப அந்த வகையில முதல் கட்ட உதவியா வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு என்னால முடிஞ்சது. அந்த வகையில இதுல ஒரு 16,500 இருக்கா. பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 16,500 நான் எதிர்பார்த்து தம்பி 3 கட்டுக்கும் 15,000 சாயத்துக்கும் தருவீங்கன்னு போட்டு என்னடா நான் ஒரு 2 கலர் வாங்குறேன்டா. ஒரு 3,000 ரூபாய் 6,000 ரூபாய் சொன்னாக்கா கண்டிப்பா உங்களோட வீடியோ பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. சரியா என்ன நம்புறோம் நாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரே வீடியோல மாறி இருக்குது. சில பேருக்கு உதவி கிடைக்காமலும் போயிருக்குது. ஏன்னு சொன்னா நீங்க வந்து தொழில் முயற்சி ஒரு தொழிலுக்காக வேண்டி நீங்க இந்த உதவி கட்டுறீங்க. எங்களுக்கு சாப்பிட இல்ல அது இல்ல இது இல்லைன்னு கேட்கல. தொழில் செய்யறதுக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த வகையில் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு அக்கா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா வந்து மொத்தமாக 33 காசு அனுப்பியிருந்தாங்க. அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 316. அந்த அக்கா வந்து ஆனால் 2 அண்ணாவோட பேர் சொல்லியிருந்தாங்க. இவங்களோட பேரை சொல்லி கொடுங்கண்டு ஆதவன் ஆரங்கன். இந்த 33,000 ரூபாயிலக்கா 16,500 ரூபாயை இன்னும் ஒரு இடத்த வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். மீதமாக இருந்த இந்த 16,500 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா அவங்களும் வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. சில வேளைகள் அவங்களே முன் வந்து உங்களுக்கான உதவிகளை செய்யலாம். இல்ல வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வேற உறவுகளும் முன் வந்து உதவிகள் செய்யலாம். இந்த உதவியை செய்த ஆதவன் ஆரங்கன் என்கின்ற அந்த அண்ணாவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? என்னன்னு சொன்னா எனக்கு அந்த ஆதவன் ஆரங்கன் என்ற தம்பியோ அண்ணனோ எனக்கு தெரியாது, சகோதர மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த உதவி செய்து இந்த 3 கட்டு பண்பாங்கை வாங்கலாம். இந்த நீங்க செய்த 16,500 ரூபாயும் இதை கொண்டு நான் முன்னேறணும். இன்னும் எனக்கு என்னன்னு சொன்னா இவங்க என்ன ஒரு பர்த்டே செய்தாங்களா, அவங்களோட என்னது செய்தாங்கன்னு தெரியாது. அவங்க இன்னும் நல்லா இருக்கணும். இந்த மனப்பூர்வமா நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். எனக்கு இன்னும் எனக்கு இந்த பண் வாங்குறதுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, எனக்கு இன்னும் உதவி செய்தா நல்லா இருக்கு. இந்த உதவி செய்தவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். கண்டிப்பாக உதவி கிடைக்கும் நாங்கள் நம்புறோம்.
அப்ப ஒரு கூட வீட்டு பாப்போமா மற்ற நீங்க நடந்து காட்டுங்களேன் என்னோட உறவுகள் பார்க்கத்தானே வேணும் நம்ம ஒரே இடத்துல பேசி கொண்டிருக்கோம் அதோட காப்பா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு 2 பேர் ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டு ஒரு ஆள் இருக்காரு ஒரு மகன் பிடிச்சிட்டானும் பிடிச்சிட்டாலும் அப்ப உங்களுக்கு பிறந்ததுல இருந்து இப்படி தானே இல்ல ஒரு வயசுல வந்து ஒரு வயசுல அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற இந்த கல் வீடாக்கா இது பக்கத்துல கல் வீடு எங்கட வீடு தான் எங்கட மாடு கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டீங்க கொடுத்ததால இப்ப உங்களுக்கு இந்த நிறுவனம் உண்டு இந்த கொட்டில அடிச்சுட்டு வாங்க உள்ள வாங்க பிடிச்ச வரக்கூடியமா இந்த இதெல்லாம் அடிச்சாங்க என்ன பைப் உங்களுக்கு இது வந்திருக்காங்க பிடிச்ச வர ரொம்ப சரி வடிவா கிளீனா வச்சிருக்கீங்க சுத்தமா சுத்தமா பெரிய ஆக்கள் தானே நல்லா இருக்குது இங்க பாருங்க தகரத்தால வந்து இந்த கொட்டில வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நிறுவனக்கார அண்ணாவாங்க எந்த நிறுவனம் தெரியல YMC என்கின்ற ஒரு நிறுவனத்தினூடாக அக்காவுக்கு வந்து இருக்கிறதுக்கான அந்த இருப்பிடம் ஒன்று செய்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இருக்கிறதுக்கு அக்காவுக்கு அந்த தொழில் முயற்சிக்கு தான் உதவிகள் தேவை அப்ப உங்களுக்கு பன்மட்டும் வாங்கி தந்தா போதுமாக்கா இல்ல வேற உதவிகள் ஏதாவது தேவையா எனக்கு என்னுடைய எங்களோட மகனுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தரணும் அவருக்கு ஒரு ஷூ வாங்கணும் ஸ்கூல் ஷூ ஒன்று என்னோட ஸ்கூல் ஷூ கொடுத்தவங்க வவுச்சர் எல்லாம் இவரு அந்த 300 பள்ளி குறைஞ்ச ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தனி கொடுத்தவங்க வேற அந்த பெரிய ஸ்கூல்ல படிக்கிறவரையா 8ஆம் ஆண்டு படிக்கிறவரையா அவருக்கு அந்த வவுச்சரும் கொடுக்கல அது கொண்டு வாங்கணும் அதுவும் எனக்கு உதவி செய்தா நல்லா இருக்கும் அப்ப இந்த நிக்கிறா நீ மகன் எனக்கா கொஞ்சம் கதை போய் அவரோட ஓடியாங்க நடுவில் இல்லைங்க அம்மா கிட்ட தம்பியோட பேர் என்னம்மா தஸ்வினா எத்தனை நம்பர் படிக்கீங்க 8ஆம் நல்லா படிப்பீங்களா எத்தனையாவது மால் வந்து நீங்க 15 சரி நல்லா படிக்கணும் இப்போ அம்மா வந்து நிறைய அந்த கைத்தொழில் செய்து கொண்டிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியும் எனக்கு தொப்பி பின்னுவீங்க வேற என்ன அது மட்டும் தொப்பி மட்டும் தான் பின்னுவீங்க அது சரி சரி அண்ணா அடுத்த நேரம் வரும்போது அண்ணா அந்த போட்டு தெரியக்கூடிய மாதிரி ஒரு ஒடியான தொப்பி ஒன்று பின்னி தரணும் சரியா தருவீங்களா சரி அடுத்த நேரம் வரும்போது கண்டிப்பா தொப்பி ஒன்று பின்னி வைக்கணுமா உங்களோட ஐயால சரி இப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு என்ன தேவை எனக்கு ஷூ இல்லையா உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ பாடசாலைக்கு போட்டு போகிற அந்த ஷூ எடுத்து வாங்கலாம் பார்ப்போம் எடுத்து வாங்க பார்ப்போம் பாருங்க தம்பி வந்து இந்த சப்பாத்தை வந்து எடுக்க போறாரு ஷூ இப்போ வாங்கி கொடுத்து கடைசியாக நீங்கள் எப்போக்கா வாங்கி கொடுத்த நீங்கள் இது வாங்கி 2 வருஷம் இருக்கும் 2 வருஷமா பாவிக்கிறேன் சரி அது நடுவால் வடிச்சிட்டு நான் கடையில் கேட்டேன் 3500 ரூபா கேட்டாங்க நடுவால் வடிச்சிடுங்க இதான் போட்டு போடுறீங்கன்னு கீழே அந்த வடிச்சிட்டது பாருங்க சரி அப்படி கீழே போடுங்க சரி அண்ணா அடுத்த வரும்போது கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுறோம் சரியா உங்களுக்கு உதவி கிடைக்குமா நாங்கள் நம்புகிறோம் வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்களேன் போக்குவரத்து கஷ்டம் இங்கேருந்து பஸ் காசு கிடைக்கல சில நேரம் நடையில் வர லேட் ஆகுங்க திருப்பி ஆக்கிற சைக்கிளில் வரக்குள்ள வரணும் சில நேரம் நடையில் வர சரி ஓகேம்மா நாங்கள் அடுத்த நேரம் வரும்போது எங்களால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறோம் சரியா சரி ஒன்று யோசிக்கணும் நல்லா படிக்கணுமா அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட் அடிக்கணும் சரியா எனக்கு இதுதான் தம்பி எனக்கு என்னன்னு சொன்னால் பொடியன்னு படிப்பு பார்க்கணும் மற்றது நான் இந்த தொழிலில் முன்னேறணும் எனக்கு இந்த இதுதான் பிரச்சனை நான் சில நேரம் ஒளிக்குளத்துக்குள்ளே போய் கடனுக்கு வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து திருப்ப இழைச்சிட்டு அந்த முதல்ல கொண்டு கொடுக்குறோம் அப்படி செய்கிறேன் அந்த பண்ணா காசு இல்லாமல் பண்ண வாங்கிட்டு வந்து இழைச்சிட்டு அவையிட்ட முதல்ல கொண்டு கொடுத்து போட்டு லாபத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு செய்கிறேன் எனக்கு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டதுதான் பண்ணித்தான் வேணும் சொல்லி இருக்கிறதுக்கு இடம் இல்லாடி இந்த வேலை எனக்கு அவர் படிச்சு போடி என் பெரிய ஆளை போனால் நான் ஒரு வளவை வாங்கிட்டு நான் இது செய்வேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு இதுதான் தொழிலுக்கு தான் உதவி செய்ய வேணும் படி என் படிப்பு சரி ஓகே யோசிக்காதீங்க
தம்பி நபர்களுக்கு மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது 3 கட்டு பண்ணுவாங்க. நான் 3 கிழமைக்கு நான் அதை இழைச்சி இப்போதைக்கு இதை கொஞ்சம் பாவிச்சு கொள்ளுங்கக்கா. நாங்களும் திடீர்னு வந்திருந்தோம். நாங்களும் ஒரு ஆள் அனுமதி இல்லாம மொத்தமா உங்களுக்கு பணத்தை தரையில அப்ப உங்களோட தேவை இது கொஞ்சம் கொஞ்சம் மதம் தரலாம். இப்ப இனிப்ப வீடியோ பார்த்துட்டாக்கா உண்மையிலே நிறைய பேர் முன்புறாங்க நம்புறேன். முன் வந்து செய்தாங்கன்னா கண்டிப்பா ஒன்று தருவேன். சரியாக்கா? நன்றி. அப்ப உங்களோட அந்த மகள் வீட்டுறக்கா பாப்போம்மா வாங்குறக்கா பாப்போம்மா. இப்படி நடக்கிறதாலக்கா உங்களுக்கு கால் வருத்தங்கள் அப்படி இருக்காது? கால் கடுப்புகள் அப்படி பிரச்சனை இல்லை. அது சின்னதுல வந்து நீ தூர இடத்துல தான் மற்ற நடக்கல. ஆனா நடக்க முடியாம இருக்கா வருத்தம் கால் கடுப்பு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நடக்கிறதா கொஞ்சம் சிரமம். இதுதான் வந்து இந்த அக்காவினுடைய மகள் வீடு. அப்ப இவங்க வந்து சீதனமாக வந்து அந்த அக்காவுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மிஷின் எல்லாம் இருக்கு. என்ன இந்த மிஷின் தான் தம்பி. இந்த பண்ணை நாங்க அரைக்கிறது முதல் இந்த பண்ணை கையால் இப்படி சுத்தி சுத்தி இது செய்யறது. இது இப்ப கரண்ட் இல்ல. ஒரு செய்தி காட்டில எப்படி இது? இந்த கரண்ட கொஞ்சம் அதெல்லாம் வந்து போடுங்களேன். இதுல வந்து அந்த கலர் போடுறது சொல்றீங்களாக்கா? இல்ல இந்த பண்ண முழு பண்ண பொறுங்க நான் செய்து காட்டுறேன். இருந்துதான் கதிரில இருந்தா செய்யணும். தூக்கி போடுவாங்க. இதை மாட்டி அந்த பண்ணில வச்சிருந்தாங்களே அந்த சின்ன பண்ணு கொஞ்சம் வெளியாக எனக்கு வெட்டுனது சைட் வெட்டுனது. இது கலர் போடுறேன்னா நாங்க பானையை வச்சு சட்டி அடுப்புல வச்சுதான் செய்யறேன். இது அரைக்கிறது. இது இப்படி இந்த முழுசரி இது முழுசா வச்சா இழைக்கலாதா நீ? சரி இங்க பாருங்க. இந்த முழுசா அரைக்குது. இந்த பண்ணுக்கு வித்தியாசத்தை இது வந்து அந்த ரவுண்டா அரைக்குது. அந்த மரத்துல அப்படி நின்ற மாதிரி. இப்போ நம்ம அதை வந்து மிஷினில் கொடுத்தோன்னே தட்டை ஆயிரும். இந்த பின்னி இழைக்கக்கூடிய மாதிரி. அதான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எந்த அளவு தெரியுமென்று தெரியல. இந்த மிஷின் மட்டும் இருந்தாலே போதும். இந்த மிஷின் மட்டும் இருந்த போது இந்த மிஷின் இப்போ கொஞ்சம் பிள்ளை தம்பி. இது கொஞ்சம் எனக்கு செய்ய வேண்டிய இடிக்கு இந்த இப்படி இருந்தது. இந்த இப்படி பொலிசா இருந்தது. இப்போ இந்த இப்படி பொலிசா இருந்தது. இது 2 ரோலரும். இது இப்ப நான் அரைச்சு இப்படி இந்த இப்படி இருக்கு பாருங்க. உராயு மாதிரி சொறுசொறுப்பா இருக்கிறது. என்னென்ன இந்த பண்ண 2-3 தடவை பாட்டி எடுக்கணும். அரைச்சி எடுக்கணும். இது கேட்டிருக்காங்க 25,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இதை பொலிஸ் பண்றது. பொலிஸ் பண்ணி மாத்துறதுக்கு அதை செய்யறது. இது இப்ப நான் ஒரு 2-3 வருஷம் பாவிச்சிருக்கேன். பாவிச்சதெல்லாம் இது இப்படி வந்தது. இந்த மிஷின் புதுசா உண்டு 1,10,000. இது நான் வாங்கினேன். எனக்கு ஒரு உதவி செய்யுது. YMCA நிறுவனம். சரி உண்மையிலே உங்களை சந்திச்சதில் எனக்கு திரும்ப சொல்றேன். சந்தோஷம். என்னடா இப்படி ஒரு ஊக்கமான ஒரு ஆளை சந்திச்சதில். சரி போயிட்டு வரட்டா? போறீங்களா? அந்த அழகு அந்த தொப்பிக்கு அடி போடுறது அப்படித்தான். தொப்பிக்கு ஆரம்பிக்கிறது இந்த அடிக்கிறது அடி போடுறேன்னு சொன்னாக்கா அது அந்த இந்த முன்னுக்கு இப்படி தட்டையாக்கி வந்து அந்த இருந்துச்சு. நீங்க பாத்தீங்க அந்த இதுதான் அந்த ஆரம்பம். அப்படியே அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அதை ஃபுல்லா எடுக்கணும். அப்படி பின்னிட்டு வந்தா சரி. பின்னிட்டு வந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அமர்த்திட்டு இதுல இந்த கட்டையால தட்டி இருந்து கட்டம் அந்த கட்டையால தட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம தலைவர் அந்த ஹெப் செய்யும். இது இன்னும் வைக்கணும் வைக்கணும். இதை இப்படி அமர்த்தி இதுல நிலத்துல வச்சு அமர்த்தி இந்த கட்டையால தட்டின உடனே இந்த ஓட்டையெல்லாம் மறையும். தான் செய்யறது. பாத்தீங்களா? இந்த தொப்பி வந்து செய்ய ஆரம்பிக்க போகும்போது இதுக்கு 100 ஃபன் வேணும். ஒரு தொப்பி முடிக்கிறதுக்கு ஒரு தொப்பி முடிக்கிறதுக்கு 100 ஃபன் வேணும்.
அப்ப எல்லா அளவும் வச்சிருக்கீங்க எண்ணி தெரியும் தானே நாங்க தொடர்ந்து 100 ஃபன் பண்ணி இப்படி ஒரு புடி பண்ணி ஒரு கத்தையில 300 பண்ணி இருக்கும் 3 கட்டி இழைக்கலாம். இப்ப நாங்க வாங்குறது அந்த 250 ரூபாய்க்கு அந்த ஒரு 1 முடியும் நாங்க கணக்கு பார்த்தோம். சரி அக்கா, என்ன பேர் சொன்னீங்க உங்களோட பேர்? பவளராணி. பவளராணி. அந்த போர்ட்ல வந்து ராணி வச்சு சோட்டா வச்சு சோட்டா வச்சு ஏன் பவளத்தை தூக்கிட்டீங்க? பவளத்தை தூக்கி பண்றான் பெரிய பேரு தானே. ரெண்டும் வந்து விலை மதிப்பற்ற விலை மதிக்கக்கூடிய பேர் பவளம். அதான் விலை மதிக்க முடியாத ஒரு பேர் பவளத்துக்கு. அதான் பவளம் பண்ணாலும் பெஸ்ட். நல்ல பேரு. நான் அப்படி தச்சு எவ்வளவு கவலை தூக்க பண்ணாலும் சிரிச்சு காய்ச்சி தான் இருக்கும். கவலையை காட்டிக்கொள்ள. சரி. அப்ப உங்களோட அவரக்கா வந்து என்ன வேலை வந்தது? பிரதானமான தொழில் அவரு? பிரதானமான தொழில் இவர தொழில் மேசன். மேசன் இல்ல கூலி வேலை செய்யறோம். கூலி வேலை செய்யறோம். இப்ப கொஞ்சம் தொழில் கஷ்டம். என்னையாவது செய்வார் எந்த வேலையினாலும். அப்படி. சரி, நீங்க வந்து எனக்கு இந்த உதவி நான் உங்கள்ட்ட நான் டிக்டாக்ல பார்த்து தான் உங்களோட நம்பர் எடுத்து நான் போன் பண்ணினேன். போன் பண்ணி நீங்க வந்து நான் நேற்று நீங்க சொன்ன நம்ப மாட்டேன் தனி இருந்து யோசிச்சுட்டு இவர்கிட்ட சொன்னேன் இவங்களுக்கு போன் எடுத்து எல்லாம் அனுப்பின போட்டோ எல்லாம் இந்த இது இப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லி வந்து இன்னும் வரல. காலையில நான் சொன்னேன் காலையில பூ வைப்போம் வரக்குள்ள நீங்க போன் எடுக்கிறீங்க. சரியாக்கா, உண்மையில சந்தோஷம். வேலை தானே மாறி மாறி அதில் வந்து உடனே வரையலாம். போயிட்டு வெள்ளாவளி வாங்க போயிட்டு வரோம். சின்ன வேலையா? சரியாக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்க இதுதான் எனக்கு செய்யற எனக்கு 1 வருஷத்துக்குரிய பண்ணை வாங்கித்தாங்க. ஒரு ஒன்றுமே தரப்போல பண்ணை மட்டும் வாங்கித்தாங்க. மொத்தமா வாங்கி தந்தாக்கா அவரை நீங்களும் பெஸ்ட் பண்ணிடுவீங்க. இல்ல பெஸ்ட் பண்ண நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கித்தாங்க. கொஞ்சம் பண்ண வாங்கித்தாங்க. கலரும் பண்ண வாங்கித்தாங்க. அப்படின்னு. சரியா, ஓகே பாப்போம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய உறவுகள் முன் வருவாங்க. நீங்க ஒன்றும் யோசிக்காது. சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த உறவுகளுக்கு நான் திரும்பவும் சொல்லிக் கொள்றேன் எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. நன்றி. சரி, ஓகே. நாங்களும் வந்து அந்த அண்ணாவங்களுக்கு அந்த அக்காவிற்கும் மிச்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். கோடான நன்றிகள் அக்கா. அப்ப நாங்க இந்த வீடியோ முடிப்போம். என்னக்கா என்ன சொன்னா இந்த தொழில் எல்லாம் வந்தாக்கா இப்படியான இதெல்லாம் வந்து அருவி போய் கொண்டிருக்குது. அதாவது மறைஞ்சு போய் கொண்டிருக்கு. இதுக்கு கேள்வி கூட நாங்க செய்யறோம். அதான் கேள்வி கூட என்னன்னு சொன்னா நீங்க வந்து உங்களால முடிஞ்சாக்கா நீங்க வந்து இன்னும் ஒரு உதவி எனக்கு செய்யலும் வேண்டாம். நீங்க போட்டு நான் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்றேன். இந்த தொப்பியெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏத்துற மாதிரி செய்யணும். அது செய்து கொண்டிருக்காங்க. பணம் பொருள் சாமான தான் கூட ஏத்துறாங்க. இந்த பண் உற்பத்திகளை ஏத்துற மாதிரி இப்ப லண்டன்ல சுவிஸ்ல கனடாவில் இருக்கிற உறவுகள் தேவை என்று சொன்னா 2 நம்பருக்கு போல் எடுத்தா நான் அவங்களுக்கு எத்தனை உற்பத்தி வேணும் அதை நான் பார்சலா கொடுப்பேன். அவங்க அதுக்குரிய பொருள் வருமானத்தை எனக்கு தரலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட நம்பர் அக்கோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி கொள்றேன். சரியாக்கா, என்னன்னு சொன்னா உண்மையிலேயே அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள் முடிஞ்சாக்கா இப்போ பக்கத்துல இருக்கிற சில தம்பியாக்கள் தங்கச்சாக்கள் நிறைய பேர் இருக்குங்க. எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த ஏரியாவுக்கு எல்லாருமே செய்யறாங்க. நாங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்யறோம். அப்படியோ எல்லாருமே எங்க ஏரியால இதுதான் செய்யறாங்க. இதுதான் அவங்களோட வாழ்வாதார தொழில். உங்களில் நிறைய எங்கால வேற காமன்ஸ் வீட்டு எல்லாம் போக மாட்டாங்க. இதுதான் செய்யறாங்க. நல்ல தொழிலக்கா. வீட்டோட இருந்துட்டு நான் சொன்னேன் இப்ப வீட்டு வேலையும் செய்து அங்கே பொறுப்பிய பின்ன எங்களை காணும். அது சரிதான் நீங்க சொல்றது. எங்கடமா என்ன சொன்னேன் நான் அவன் ஆர்வத்தை காட்டக்கூட படிக்கணும் கொண்டு நிறைய தொப்பியில நான் இப்ப செய்து போட்டுட்டு இந்த அரைவாசில கிடையாது அதை தலை காட்டுங்கன்னா அவன் செய்வான். சரியாக்கா, நன்றி. அவரை படிக்க வைங்க நல்லா. படிச்சதுக்கு பிறகு அவரை அந்த தொழில் ஊக்கப்படுத்துங்க. சரி, வாரமாக்கா போயிட்டு நாங்க. அப்ப நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வாசிச்சு பார்ப்போம். இப்ப என்ன நீங்க 3 கட்டு பண்ணைக்கு தந்துருக்கீங்க. நான் அந்த 3 கட்டு பண்ணையிலேயே எவ்வளவு லாபம் எடுக்கிறேன்றது உங்களுக்கு என்ன சொல்லி கண்டிப்பா அடுத்த வரும்போது நான் கேட்பேன். நான் எழுதி வைப்பேன். உங்களோட பேர் என்ன தம்பி? 2 பேர் வீட்டுல அனுமதி கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ல சதி பண்ணு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எது ஓகே இருக்கு அதை நீங்க நோட் பண்ணீங்க. சரி, ஓகே. நான் அதை கட்டாயமா நிச்சயமா நான் கோப்பில எழுதி வச்சு நான் தம்பி நீங்க இத்தனை அந்த சொந்தீங்க இவ்வளவு நான் தொழில் செய்து இவ்வளவு வரைக்கும் தாங்க நான் கட்டாயம் எழுதி.
சரியா கவாரம் போயிட்டு அப்ப அக்காவுக்கு கண்டிப்பா உதவிகள் தேவை, அதாவது தொழிலுக்கான உதவி தேவை. கண்டிப்பா அந்த உதவி செய்ய முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோவை உதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் பாய் பாய்.